கேட்டி, 2 பேரும் கொஞ்சம் கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? நாங்க காய்கறி வாங்குறது இருக்கட்டும். பாபு மனசாயா இன்னும் ஆபீஸ் போகாம உட்காந்துருக்காரு. அவருக்கு லீவான்னு கேளுங்க. பாபு இன்னைக்கு லீவாமா? லேசா தலைவலிக்கு சித்தி, அதான் மதியானத்துக்கு மேல போலான் இருக்கேன். ஆஹா, சரி சரி. இஞ்சி போட்டு காபி தரட்டா? இஞ்சி போட்டு டீ போட்டு தாங்க சித்தி. சான்சரணி, இஞ்சி நல்லா இடிச்சு போட்டு ஆ, ஒரு துண்டு பட்டையும் போட்டு ஒரு டீ கொண்டு கொடுமா. பாபு மாமா, என்ன திடீர்னு தலைவலிக்கு? என்னன்னு தெரியலம்மா, ஒரே மண்டவலியா இருக்கு. மண்டவலி? உங்களுக்குள்ள மண்டவலி இப்போ என் பக்கத்துலலாம் உட்காந்துருக்கு. என்ன நக்கலா? ஆமா, பாபு மாமாவுக்கு இருக்கிற ஒரே தலைவலி நீதானட்டி. யாரெல்லாம் பொண்டாட்டியா கிடைக்க அவரெல்லாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவருக்கு இப்படி ஒரு அறிவான அழகான திறமையான பொண்டாட்டி கிடைக்குமா? ஆமா ஆமா, அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்தோட கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கம்மா. ஏதாட்டு குழம்பு வைப்போம். வியாழக்கிழமெல்லாம் மீன் குழம்பு தான் வைக்கணும். எந்த ஊர்ல வைப்பாங்க சாம்பாரும் புளி குழம்பும்? இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான். அதை நீங்களே உங்க வாயில அள்ளி போட்டுக்கிடுங்க, எனக்கு வேண்டாம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். போ. பேசாம எங்க வீட்டுக்கு பேர வேண்டிதான். எப்படி இன்னைக்கு வியாழக்கிழமை எங்க அம்மா ஏதாவது ஒரு சால மீனாவது வாங்கி குழம்பு வச்சிருக்கோம். ஒரு 4 துண்டை போட்டு திங்கலாம். கத்திரிக்காவை தின்னுட்டு சாவறதுக்கு அங்கேயாவது போய் சாவலாம். சரி, அப்ப நான் கிளம்பு தானே, எனக்கு நேரம் ஆயிட்டு. கலெக்டர் அம்மா எங்க கிளம்பியாச்சு? எங்க வீட்டுல இன்னைக்கு மீன் கீன் ஏதாவது எடுத்து குழம்பு வச்சிருப்பாவ. இங்கெல்லாம் கத்திரிக்காவெல்லாம் தின்னுக்கிட்டு நெஞ்செரிச்சல் வந்து சாவ முடியாது. சும்மா இரு நெட்டம்மா, அங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமா, பெரிய தொந்தரவு. பெத்த பிள்ளை வர்றது எந்த தாய் தகப்பனுக்கு தொந்தரவா இருக்கும்? ஆனா நீ போனா உங்க அம்மைக்கு தொந்தரவு தான். பேசாம கடையில போய் நம்ம காய் வாங்கிட்டு வருவோம். வணக்கம். ஐ வடிவு பாட்டி. சம்மந்தி அம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு வீடே நிறைஞ்சிருக்கு? என்ன பாப தம்பி வேலைக்கு போலையா? இல்ல வடிவத்தை, இன்னைக்கு கொஞ்சம் லீவு போட்டிருக்கேன். வடிவு அத்தையா? உங்களுக்கு அத்தையா வரும்? ஆமாட்டி, நீ தான் முறைய மாத்தி மாத்தி தப்பா கூப்பிட்டப்ப நான் அப்படி கூப்பிட முடியுமா? என்ன வடிவு பாட்டி, திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வெறுங்கையோடையா வருவீங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு? குழந்தைங்களா? உனக்கு ஒரு பிள்ளை தானே? அது ஒரு பிள்ளை குழந்தை தான். நான் இருக்கம்ல, நான் ஒரு குழந்தை, சான்சராணி ஒரு குழந்தை, நாங்க எல்லாரும் குழந்தை தேவை. ஒரு பண்டங்கிட்ட வாங்கிட்டு வர்றது. சும்மா இருட்டி. சம்மந்தி அம்மா, காப்பியா டீயா பாலா என்ன குடிக்கீங்க? ஒன்றும் வேண்டாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம 7வது மாசம் வளகாப்பு வைக்கிறதா இருந்ததுல, அது வேண்டாம். ஏன் சம்மந்தி அம்மா அப்படி சொல்லுவீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான். ஆரியா கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறான். அது மட்டும் இல்லாம மது உங்க வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. இங்க வீடு நல்லா நிறைஞ்சாப்புல இருக்கு. எல்லாரும் அவளை நல்லா பார்த்துக்கிடுவீங்கல்ல. அதனால இன்னும் ஒரு 3 நாள்ல நல்ல நாள் பார்த்து உங்க மவளை கொண்டு விட்டுருவேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்பப்ப நானும் பழம் வாங்கிலாம் போடுதேன், பண்டங்கிட்ட வாங்கி போடுதேன். குழந்தை பிறக்கட்டும். ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 மாசம் கழிச்சு நான் வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். உங்களுக்கு சம்மதம் தானே? நீங்க பெரிய அளவுல வளகாப்பு வைக்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா. ஏற்கனவே நம்ம 5வது மாதம் வளகாப்பு நல்ல பெருசாக தான் செஞ்சோம். இருந்தாலும் 7வது பொங்கி போட்டு கூட்டு வந்தால் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கும். 4 ஆளுகளை கூப்பிட்டு வச்சு பண்ணலான்னு நினச்சேனே. இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கு. ஆரியாவும் சரியில்லை, ஜோசியக்காரும் இப்போ கொஞ்சம் எதுவும் பெரிய ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி அம்மா. நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க பிள்ளைய கொண்டு விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. வேற எதுவும் பிரச்சனையா சம்மந்தி அம்மா? அட, நீங்க ஒரு ஆளு உடனே கலங்கி போயிருவீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பவும் உள்ள கதை தான். நம்ம பயலை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கொஞ்சம் மதுங்க இருக்கட்டும். அவளுக்கு அங்கேயும் ஒரு மாதிரி கவலையோடி தான் இருக்கா. ஆரியாவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுதா. இங்கன்னா நெட்டவெளி இருக்கா, அந்த புது பிள்ளை சான்சானி இருக்கா, நல்லா சந்தோஷமா இருப்பாள்ல. அதெல்லாம் நாங்க அழகு போல பாத்துக்கிடுவோம். சரி, அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து கொண்டு விட்டுறதும் எது நினைச்சுக்கிடாதுங்கண்ணே. சரி சரி, நான் வாரேம்மா. வேலை கிடக்கு. உங்களுக்கு என்ன வேலை? நீங்க தான் வீட்டுக்கு நல்ல வேலையால அது இதுன்னு போட்டு வச்சிருக்கீங்களா? இருங்க, உட்காந்து பேசிட்டு போங்க. வேலைனா வீட்டு வேலை கிடையாதுமா. சில வேலைகள் இருக்கு. தென்னந்தோப்புக்கு போகணும், அப்புறம் அந்த ஃபேக்டரி பக்கம் போகணும், அப்புறம் சமையல் இப்ப நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்புன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? எங்க வீட்டுல மீன் குழம்பு மட்டும் கிடையாதுமா. மீன் குழம்பு, நண்டு குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லாமே டெய்லி வச்சிருவோம்.
சார் உங்களுக்கட்டு பிள்ளையா பிறந்திருக்கலாம், இல்லைன்னா உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டாது வந்திருக்கலாம். சை சாப்பிட வரையாட்டி அந்த வாரேன். எங்க ஓடுத? இதுக்கு சட்டையை பிடிச்சி இழுக்க. அசிங்கப்படுத்தாத. சாப்பிட கூப்பிட்டா உடனே பேருவியா, பேசாம இரி. சாப்பிட்டாச்சு, வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சொந்தக்கார பாட்டி சாப்பிட கூப்பிட்டா போகணும், அதான் மரியாதை. சட்டையை பிடிச்சி இழுக்க நீ. ஆமா, உடனே நாக்கு தொங்கப்பட்டு போ. என்ன பாபு இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. அவங்க ஏதோ ஜோசியம் கேட்டு வந்திருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளை வேற கொஞ்சம் மண்டக்குளாராய் தெரியுதான்னு சொல்றாங்கல்ல. பார்த்துக்கிட்டோம், பிள்ளை முதல்ல நல்லபடியா பிறக்கட்டும். இந்த மாதிரி நேரத்தில் அவன் மனக்கவலையோட இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, சரி என் பிள்ளை என் கூட அங்க வந்து ஒரு 4-5 மாசம் இருக்கட்டும். இவன் யாரு திருட்டு மொழி முழிச்சிட்டு உட்காந்துருக்கான்? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுதான். முழிக்கிற மொழி அப்படி. மொழியே சரி இல்லையே. யார் இந்த குட்டப்பாவாடை? ஜானகி இங்க வா. என்ன? யார் இந்த குட்டப்பாவாடை? ஆ, அது குட்ட பாவாடை இல்ல, அது பாட்டி. பாட்டியா? பியூட்டியா இருக்கு. கிளவிய கூட விட மாட்டீர் போல. அது பக்கம் பாட்டி மாதிரி இல்லையே, முடியெல்லாம் கருப்பா இருக்க. மது இருக்கல்ல, மதுவோட மாமியாரு. அது நல்ல பணக்கார கிளவி ஸ்டைலாக தான் இருக்கும். முடிக்கு டை, கவுனு, பூட்டி பார்லரில் போய் மொஞ்சு கிஞ்சி ஏதாவது பண்ணிட்டே கிடக்கும். எதுக்கு வந்துட்டு போறாங்க? ஏதாவது சொல்லி இவனை ஏமாத்துவோம். ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்களுக்கு இன்னொரு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பேசிலாம் முடிச்சாச்சு. பொண்ணு கட்டி வந்திருக்கா? அதெல்லாம் முடியாது. அது எப்படி கொடுக்க முடியும்? என்னமோ உங்க பொண்ணை கேட்ட மாதிரி சொல்லுதீரு. எனக்கும் அவங்க மகனுக்கும் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. மகா பேர் என்னது சொல்லு. பேரெல்லாம் கேட்கானே, என்ன சொல்ல? மகேஷ். பேர் நல்லா இல்ல. மகேஷ் ஜான்சி நல்லா இல்ல. இது நல்ல கதையா இருக்க. நாங்க ஜாதகம்லாம் பார்த்து பிடிச்சாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். ஒரே வீட்டுல 2 தடவை பொண்ணு கொடுக்க கூடாது. நான் தான் இந்த குடும்பமே கிடையாது. நான் அசலு தானே. அசலோ பிசிலோ உனக்குலாம் அந்த பையன் கிடையாது. அவன் நல்லா இல்ல. அவனை நீங்க பார்க்கவே இல்லை. நல்லா இல்லையாம? நல்லா இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ண என்ன அவசரம்? பேசாம கடை. இந்த ஆளுக்கு ஏமா இப்படி கோவம் வருது? வாயெல்லாம் குவாண்டிட்டு போகுது. இன்னொரு வாட்டி அந்த கிழவிங்க வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. யோ சூர்யா, கிளவி எதுவும் பண்ணிடாதீரு. அது மதுவகை கொண்டு விடுறதுக்கு தான் கேட்டு போகுது. 7வது மாசம்ல அதான் விட்டுட்டு போவதுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க மகன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். நான் என்ன சொல்றது, இந்த மெண்டல் ஏதோ உளறிட்டு ஓடுது. சை, இவனுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? சரி இல்லையா? ஏய் சத்யா, எங்க போயிட்டு இருக்க? ஹாய் சீனியர், காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. உன் தங்கச்சியை காணோம், இசையை காணோம். உங்க தங்கச்சி இசையும் போயிட்டா, என் தங்கச்சி சோனியாவும் போயிட்டா. அப்படியா? சரி வா, அப்படி பேசிட்டே போவோம். இல்ல சீனியர், எனக்கு நேரம் ஆயிட்டு. சும்மா வா. இந்த பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என்ன இப்படி பயப்படுற? சும்மா வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீ சாப்பாடு கொடுத்தா மட்டும் நான் வாங்கிக்கிடணும். ஆனா நான் கூப்பிட்டா வரமாட்டியா? இல்ல அப்படி இல்ல, சும்மாதான். சும்மா வா. நல்லா படிக்கிறியா? ஏதோ படிக்கிறேன் சீனியர். உட்கார் சத்யா. சரி சீனியர். என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுற? ஐஸ்கிரீம்ல என்ன ஐஸ்கிரீம் என்ன இருக்கு? எதனால எனக்கு பிடிக்கும். என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? குளு குளுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாமே பிடிக்கும் சீனியர். வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அப்படி கேட்டேன். அதான் சொன்னனே, ஐஸ்கிரீம்னால எல்லாமே பிடிக்கும். சரி, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். நீயும் அதை வாங்குறியா? சரி. இந்த ஐஸ்கிரீம் பார்லர் தான் பார்ட் டைமுக்கு ஆள் கேட்டிருந்தாங்க. இங்கேயும் போய் கேட்டு பார்ப்போம். சின்ன கடையாக இருக்குது, கூட்டம் ரொம்ப வரும் போலையே, வேலை அதிகமாக இருக்குமே. ஐயோ, சத்யாவை கூட்டு வரலையே, சத்தம் போடுவாள. சரி கேட்டு பார்ப்போம். இருந்ததுன்னா எனக்கு, சத்யாவுக்கு, இசைக்கு 3 பேருக்குமே இங்கே பார்ட் டைம் ஜாப் கேட்கணும். ஐயோ சோனியா. ஏய் சோனியா, உனக்கு எப்படி நாங்கள் இங்கே இருக்கிறது தெரியும்? வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். என்னட்டு இதெல்லாம்? வீட்டுக்கு போறேன்னு வந்து இங்க உட்காந்து ஜோடி ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கியோ? லூஸ், ஐஸ்கிரீம் இன்னும் வரவே இல்லை. வர வர அம்மா கிட்ட நிறைய போய் பேச ஆரம்பிச்சிட்டல. நீ எதுக்கிட்ட இங்க வந்த? என்னைய பார்த்து நல்ல கேள்வி கேளு. நான் இங்க பார்ட் டைம் ஜாப்க்கு ஆள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வந்தேன். நம்ம 3 பேருக்கும் வேலை கேட்கறதுக்கு, உனக்கு, எனக்கு, இசைக்கு. நீ என்னடானா இங்க வந்து வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுத. ஏடி லூசு, நான் காலேஜ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். சீனியரை பார்த்தேன். அவங்க தான் சரி சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்டாங்க. ஆம்பளை பையன் கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமோ? அம்மாட்ட கேட்போமே கரெக்டா தப்பான்னு. ஏ லூசு, ஏன் அப்படி டென்ஷன் ஆகுத? வா
உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நீங்க கூப்பிட்டோன்னு அவளை மாதிரி நான் நாக தொங்க போட்டு வருவேன்னு நினைச்சீங்களோ? ஏன் அப்படி பேசுத? இது ஏன்டி கோவப்படுத? நம்ம சீனியர் தானே, நம்ம வீட்ல இருந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அது வேற. வீட்ல எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறது, வைக்கிறது, எடுக்கிறது வேற. தனியா வந்து இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது தப்பு. நான் அம்மா அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். இது சும்மா இரு, அம்மா சும்மாவே ஏதாவது கோவப்படுவா. இரு நான் வாரேன், ஐஸ்கிரீமே சாப்பிடல போ. சோனியா, அன்னைக்கு நீ எனக்கு வந்து காசு கொடுத்தல்ல, அதை உங்க அக்காட்ட சொல்லட்டா? ஐயோ சீனியர் சும்மா கிடங்க, நீங்க வேற மூட்டி விடாதுங்க. அப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒழுங்கா எங்க கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடு. இல்லனா நீ அடிக்கடி என் ரூமுக்கு வந்து எனக்கு காசு கொடுக்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். சீனியர் இது உங்களுக்கே தப்பா தெரியல, ஒரு தடவை தானே நான் காசு கொடுத்தேன். நான் அப்படி சொல்லி கொடுப்பேன். உட்காருதியா இல்லையா? சரி சரி, வந்ததே வந்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். உட்காரு உட்காரு. என்னடா இது, அதுக்குள்ள பல்ட்டி அடிக்கா? பரவாயில்லம்மா, வேண்டாம் தாயே, அம்மாட்ட ஏதாவது மூட்டி விடுவேன். வயசுல மூத்தவர் கெஞ்சி கூப்பிட்டுதாருல, சாப்பிடுவோம். எனக்கு ஒரு சாக்கோபர். உனக்கு சாக்லேட் தான் பிடிக்குமா? உங்களுக்கும் அதான் பிடிக்குமா? எனக்கும் அதான் பிடிக்கும். சரி சரி, நீ உட்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். வரும்போது இன்னொரு சேர் தூக்கிட்டு வாங்க. சரியான கள்ள நாய் நீ. இங்க இரு, இப்போ உங்க சீனியர் கிட்ட நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஏதாவது போட்டு விட்டேன்னா டென்ஷன் ஆயிருவேன். எப்படி போட்டு விட முடியும்? நானும் தான் அங்க கூட சேர்ந்து திங்க போறேனே. உட்காரு உட்காரு, ரொம்ப நடிக்காத. ஏடி திடீர்னு எப்படி மாறின? என்ன விஷயம்? உங்க ரெண்டு என்ன குசு குசுன்னு பேசுனீங்க? ஒரு குசு குசும் இல்லப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிடுமா, ஏமா டென்ஷன் ஆகுறேன்னு தாங்கினாங்க, அதனாலதான் உட்காந்துருக்கேன். நீ ரொம்ப சீன் படாத, உட்காரு. ஆமா, இது ஏன் சுடிதார் தானே, யாரை கேட்டு எடுத்து போட்ட? ஏடி அம்மா அப்பா நமக்கு வாங்கி கொடுத்தது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடணும். வாங்குறது ஏன் கொடுத்ததுலாம் கிடையாது. சும்மா சீனியர் மட்டும் கேவலப்படுத்திட்டு இருக்காத. நாங்க டெய்லர்கிட்ட போய் அழகழகா விதவிதமா பேட்டர்ன் கொடுத்து தப்போமா, இவன் நோகாம எடுத்து போட்டு வருவாளாம். ஏமா தாயே, தெரியாம போட்டமா, இனி போட மாட்டா, ஆளை விடு. அந்த பயம் இருக்கணும்.